லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது கும்ப லக்னமாக வந்து கும்ப லக்னத்திற்கு தர்மகர்மாதேவி யோகமாக வரக்கூடியவர்கள் துலாம் வீடான 9ஆம் வீடான சுக்கிரனும் 10ஆம் வீடான செவ்வாயும் வருவாங்க. அப்போ 9, 10 கூடியவர்களாக வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து 9, 10 கூடியவர்கள் நண்பர்களாக வர வேண்டும். பகைவர்கள் இணைந்து 9, 10 கூடியவர்களாக வந்தால் அது நல்ல யோக அமைப்புகளை கொடுப்பது. இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இந்த லக்னத்திற்கு நம்ம கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சனி வந்துடுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் எடுத்துக்கலாம். 3, 10 கூடியவராக வந்துட்டார். அப்போ நம்ம பார்க்க வந்தது என்ன? 9, 10 பார்க்க வரோம். 9, 10 பார்க்க வரும்பொழுது 4, 9 கூடியவராக சுக்கிரன் வந்து நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்து விடுகிறார். சுக்கிரனை பற்றி இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. அவர் வந்து எல்லா நல்ல பலன்களையும் வழங்கக்கூடியவர். அதனால் சுக்கிரன் வந்து பேச வேண்டியது. ஆனால் இந்த இடத்துல 3, 10 கூடியவராக செவ்வாய் வர்றதுனால இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கும் பகை, லக்னாதிபதியான சனிக்கும் பகை. அப்படி வருமா? ஆனால் சுக்கிரனும் புதனும் தர்மகர்மத்தை எப்படி கொடுப்பாங்க அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்க, 9ல் சுக்கிரன் இருந்துட்டாருங்க துலாத்தில். 10ல் தசமஸ்தானம், அதாவது 10ஆம் வீடு கேந்திரத்தில் தானேங்க செவ்வாய் இருக்கலாம். அதுதான் இருக்கக்கூடாது. அதுதான் இதில் ஒரு பிரச்சனையே. ஏன் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 3, 10 கூடையவராக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி வீட்டில் வலு பெறவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பெற்று இருப்பாங்க, ஜாதகங்கள் இருக்கும், யோகங்கள் இருக்காது. அவங்க பேச வந்தது யோகங்களை தரேன் அப்படிங்கிறப்ப யோகங்கள் இருக்காது. 9ல் சுக்கிரன் இருக்காருங்க, 10ல் செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் நல்லா இருக்காருங்க, நல்லா மாறி இருக்கும். ஆனால் யோகங்கள் இருக்காது. இதுதான் அதில் முக்கியமான பிரச்சனை. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த 3, 10 கூடிய 3லேயே இருக்கக்கூடாது, 10லேயே இருக்கக்கூடாது. 3ல் இருந்தாலுமே 10 விட 3ல் இருந்தால் பரவாயில்ல. 10ல் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவோம். இந்த திக்பலம் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பதில்லை. 3ல் இருந்தால் என்ன பண்ணுங்க, நல்ல இடம்தான். 3ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருப்பது நல்ல இடத்துல இந்த லக்னத்திற்கு ஆகாது. அவர்கள் மோடனாக இருப்பார்கள், வேற ஒன்றும் இல்லை. அவங்க மோடனாக இருப்பாங்க. இந்த 3லேயோ 10லேயோ செவ்வாய் இருந்து ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மோடனாக இருப்பாங்க. ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்காது, வேற ஒன்றும் இல்லை. அதனால இந்த 9, 10 கூடியவர்கள் எந்த இடங்களை அமைந்திருப்பது அவர்களிடத்துக்கு தகுந்த மாதிரி மறைந்து நல்ல இடத்தில் இருந்து மட்டும்தான் யோகத்தை கொடுப்பார். 9ஆம் வீடான துலாத்திலேயே சுக்கிரனும் செவ்வாய் இருக்கவே கூடாது. 9ஆம் வீட்டில் பாவக்கிரகமாக வந்து அதுவும் இந்த செவ்வாய் போய் இருக்கிறது ரொம்ப நற்பலன்கள் கெடுபலன்கள் இருக்காதனாலும் நற்பலன்கள் சுத்தமாக இருக்காது. அவ்வளவுதான். அவன் மொத்தத்தில் அவர் சுக்கிரனையும் கெடுத்துவிடுவார். சுக்கிரன் வந்து 4, 9 கூடியவராக போயிடுறார். அவரையும் கெடுத்துவிடுவார். திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயும் குழப்பத்தை வந்து விட்டுருவார். ஏன்னா சுக்கிரனோட சேர்றாருல அவர். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சுக்கிரனும் செவ்வாயும் சேராமல் ஒரு வகையில் பார்ப்பது தான் நல்ல அமைப்பு. அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி இருந்தால் நல்ல அமைப்புகளை கொடுப்பாங்க. பொதுவாகவே இந்த கும்ப லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் பெரிய யோக அமைப்புகளை கொடுப்பதில்லை. அதுக்கு முக்கியமாக ஒரு 2, 3 இடங்கள் நான் சொல்கிறேன். அந்த அமைப்புகள் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி வந்து இந்த லக்னத்திற்கு சந்திரன் சுத்தமாக ஆகாதவராக வந்துடுவார். இந்த செவ்வாயோ சந்திரனையோ சனி எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடாது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 9, 10 கூடிய சுக்கிரன் செவ்வாயை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி வரும்பொழுது இந்த 2 பேரையும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த செவ்வாயை சனி பார்த்து விடக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரனையும் சந்திரன் பார்த்து விடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து சுக்கிரனை பார்த்து விடக்கூடாது. சுக்கிரன் தனித்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அது எப்படி வந்தால் நல்லா வருது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். கும்ப லக்னம் 1, 2, 3, 4, 5, 4, 9 கூடியவராக சுக்கிரன் வந்து விடுகிறார். 10, 3, 10 கூடியவராக செவ்வாய் வந்து விடுகிறார். இப்படி வரும்பொழுது இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சுத்தமாக ஆகாது. இதுதான் விஷயம். அப்படி வரும்பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் இங்கே ஆட்சி பெறுவது ரொம்ப நல்லது. நீங்கள் பல இடங்களை யோசிக்கிறத விட இந்த இடம் பெஸ்ட்டுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். 9ல் 1 ஆட்சி சுக்கிரன் ஆட்சி பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்க. இப்போ செவ்வாய் நான் இப்போ சொன்ன மாதிரியே செவ்வாய் இங்கே இருந்துட்டாருங்க. 9ல் சுக்கிரன் 10ல் செவ்வாய். இது யோக அமைப்பு கிடையாதுங்க. பெரிய யோகத்தை கொடுப்பதில்லை. சுக்கிர திசை வந்தால் நல்லாயிருக்கும். செவ்வாய் திசை வருமா அப்படின்னா, செவ்வாய் திசை வரும்பொழுது பெரிய யோக அமைப்பை கொடுப்பதில்லை.
ஏன்னா இந்த லக்கணத்திற்கு இவர் 3-10 வலு பெறக்கூடாது. வலு பெற்றால் ஜாதகத்துல எல்லா இடங்கள்லையுமே யோக அமைப்புகள் பூரா கெட்டு போயிடுவதற்காக நான் அதை சொல்றேன். நான் இருந்தாலும் மொத்தமாவே ஆகாதுன்னு என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மெயினான விஷயம் இங்கே திசைக்கு போயிடக்கூடாது. இந்த திசைக்கு தானே சொல்றீங்க, செவ்வாய் திசை தானே, மற்ற எப்படி இருந்தாலும் அப்படி நான் சொல்ல வரல. முதல்ல இந்த பாயிண்ட் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த லக்கணத்திற்கு இவர் எந்த வகையிலும் வலு பெற்றால் மற்ற எல்லா யோக பலன்களும் கெடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறேன்னா காரணம் இதுதான் சொல்ல வரேன். மற்ற எல்லா பலன்களும் பெற்று அதனால செவ்வாய் இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வகையில். இப்போ இங்கே சுக்கிரன் இங்கே இருந்துட்டாருங்க. சுக்கிரன் வந்து இங்கே இருந்துட்டார். செவ்வாய் வந்து சேரக்கூடாது. இது கூட செவ்வாய் சுத்தமாக சேரக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன கேட்பீங்க, சுக்கிரன் வந்து இங்கேயும் செவ்வாய் இங்கேயும் வரலாமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாவக்கிரகம் மூலத்திரிகோணத்துக்கு வரக்கூடாது. அப்படியே 9ஆம் வீட்டுக்கு வந்தா நேராக எதை பார்ப்பாரு, நேராக அவரோட வீட்டை பார்த்துருவார், 3ஆம் வீட்டை பார்த்துருவார். அதுவும் கெடுப்பார். சுக்கிரன் கேந்திரத்தில் இருப்பது நல்ல யோக அமைப்பு இல்லை. அவர் 4ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த இடத்துல தான் சொல்லிட்டேன், சுக்கிரனை பற்றி நான் குறையே சொல்ல மாட்டேன், அவர் எல்லா வகையிலையும் நல்லவர். ஆனால் இந்த செவ்வாயை பற்றி தான் திரும்பி பேச வேண்டியது வருது. அதனால இது நல்ல அமைப்பை கொடுக்காது. அடுத்தபடியா சுக்கிரன் இங்க இருக்கிறாருங்க. நான் 2 ஆப்ஷன் சொல்லிடுறேன். செவ்வாய் இங்க இருக்கிறார். இது வந்து 9லேயே இருந்து 10ஆம் அதிபதி இந்த 2 வீட்டுக்கும் மறைய வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப 6ல் போய் மறைஞ்சிட்டு நீசம் பெறுகிறார். இது ஒரு வகையில நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தோம், இந்த லக்னத்துக்கு செவ்வாய் சுத்தமாக ஆகாதவராக வந்து அவர் 6ல் நீசம் பெறுவது நல்ல ஒரு யோகா அமைப்பு. அப்படி அமைஞ்சு அவர் 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கணும். இப்போ பாருங்க எப்படி வருது கணக்கு. அவர் இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவராக வந்து அவர் 6ல் போய் நீசம் பெற்று மறைந்து தன்னோட 3-10 வீட்டை தொடர்பு கொள்ளாம 6ல் இருந்து 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்க வேண்டும். இப்படி வந்தா இந்த தர்மகர்மாதி யோகம் நல்ல அமைப்பை கொடுக்கும். இது வந்து 100% சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு ஆகாதவராக வர்றதுனால அவர் நீசம் பண்றது தப்பே கிடையாது, யோகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா நீசம் அடைஞ்சிட்டா மற்ற கிரகங்கள் பூராமே யோகத்தை கொடுக்கும். இதுதான் இதுல பிளஸ் பாயிண்ட். இதுதான் முக்கியம். இந்த செவ்வாயை எந்த வகையிலும் சனி பார்த்து விடக்கூடாது. சந்திரன் பார்க்கலாம், சனி பார்த்து விடக்கூடாது. அப்படி இருந்துட்டா நல்ல யோக அமைப்பு. செவ்வாய் 4ஆம் பார்வையாக யோகாதிபதியை பார்த்துக்கிறார். அப்போ தர்மகதிபாதி 80% ஓகேங்க. சரி, அப்படி இல்லைங்க, இன்னொரு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அம்சமான அமைப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதிக்கும் நண்பராகி விடுவார். லக்னாதிபதிக்கும் நண்பராகி விடுவார். லக்னாதிபதிக்கு எப்படிதான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், செவ்வாய் எந்த கிரகம் உச்சமடைதோ அவர் பகைவராக இருந்தாலும் வீட்டதிபதி அவருக்கு நண்பராகி விடுவார். அப்போ லக்னாதிபதியும் நண்பராகி விடுவார். மொத்தத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்று 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சுக்கிரனும் 9ஆம் வீட்டில் இருப்பார். அப்படிங்கிறப்போ இந்த லக்னத்திற்கும் நண்பராகி கெடுல் பலன்களை கொடுக்க மாட்டார். கெடுல் பலன்களே இருக்காது செவ்வாயினுடைய கெடுல் பலன்கள். அப்போ ஜாதகமும் சுத்தமாயிடும். வேற ஒன்றும் இல்லை, ஜாதகமும் சுத்தமாயிடும். அவங்களுக்கு யோக பலன்கள் நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்போ செவ்வாய் இங்கேருந்து பார்க்கறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் நான் எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, லக்னாதிபதிக்கும் நட்பாகி இவர் என்ன பண்ணுவார், 1, 2, 3, 4ஆம் பார்வையாக தன்னுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் உச்சம் பெற்று பார்க்கலாம், தப்பு கிடையாது. பார்த்து இன்னும் அதில் இருக்கிற இன்னும் நற்பலன்கள் 3ஆம் வீட்டு நற்பலன்கள் இருக்கு. சுக்கிரனும் 3ஆம் வீட்டை பார்ப்பார். இப்படி வரும். நான் எப்படி சொல்லியிருந்தேன், செவ்வாய் இங்கேருந்து 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த செவ்வாய் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பார். தான் வீட்டை பார்ப்பார். நம்ம பார்க்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அவர் உச்சம் பெற்று பார்க்கறது நல்லது. அந்த இதுலையும் கெடுபலன்கள் வராமல் இருக்கு. சுக்கிரனும் இந்த வீட்டை பார்த்து அம்சமான அப்போ 3ஆம் வீடு நல்ல சுபத்துவமாக ஆயிடும். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இப்படி வந்துதான் தர்மகர்மத்தை கொடுக்க முடியுமே ஒழிய, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது எங்கே சேர்ந்துருந்தாலும் அது நல்ல பலன் கொடுக்காது. இதுதான் மெயின் விஷயம். அவ்வளோதான். நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுல இதுதான் முக்கியமான விஷயம். சுக்கிரனும் செவ்வாயும் வேற எங்கேயும் சேர்ந்தால் பெரிய யோகத்தை கொடுக்காது.
அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அப்படிங்கிறதுனால தான் சில சில லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேச முடியும், வரும் சயின்ஸ் வரும். அதுக்காகத்தான் மிகப்பெரிய யோகத்தெல்லாம் புறக்கணிக்கலாம். லக்னமே வேறையாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த லக்னத்துக்கு யோகா ரொம்ப டாப்பாக பேசணும்னா 2-11 கூடியவர் யாருங்க? குருங்க. அவருக்கு இருக்கணுங்க, போதுங்க. இப்போ எதுவுமே வேண்டாங்க, தர்ம கர்மாதிபதி யோகத்தை பேச வேண்டியதில்லை. இப்படி தான் வரும். லக்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் மாறும். அதனால 9-10 விட்டுட்டு லக்னத்தில் குரு திக்ரம் வச்சுட்டு வேறு எதுவுமே பேச வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்துருவாங்க. அதனால ஒரு சில லக்னங்களுக்கு யோக அமைப்புகள் தர்மகர்மாதிபதி பெரிய யோகத்தை கொடுப்பதில்லை. கொடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை. இல்லையா எதுவுமே வேண்டாம்னா குரு லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சிருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். தர்மகர்மாதி யோகம்லாம் ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு யோகத்தை கொடுப்பாரு. அவ்வளோதான். இல்லை வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்